ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் அப்பாச்சி தமிழா. ஹோப்ஃபுல்லாக சேஃபாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ 2 நாளாக நான் வீடியோ போடல கைஸ், அப்பாலஜிஸ் ஃபார் தட். ஸோ இன்றைக்கி வந்து கண்டென்ட் என்ன நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாட்டிலேருந்து இப்போ 4 இந்தியன்ஸ் வந்து ஸ்பேஸ் மிஷனுக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விசிட் பண்ணுற மாதிரி இந்தியாவும் யூஎஸும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றது, இவங்க யார், இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் கிளியர் பண்ணாங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ யார் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, இதுதான் என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஸ்க்ரீன்ஷாட். நான் ரைட் ஹேண்ட் சைடில் தரேன் பாருங்கள், சரிங்களா? அதே நேரத்தில் இன்ஸ்டா யார் யாரெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணலையோ, இதுதான் வந்து என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இன்ஸ்டா பேஜ் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி இது ரெஃபர் பண்ணிவிட்டு என்னையை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். ஸோ சிட்டிசன் அவேர்னஸில் உங்கள் எல்லாரையும் நான் வர வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன்ஸ் ஆர் கோயிங் டு விசிட் தி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் செலக்ட் ஆன 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாசாவோட உதவியால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸை விசிட் பண்ண போகிறாங்க. ஸோ அது அவங்களோ யார் என்னன்ற ப்ரீஃப் இன்சைட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ இந்த விண்வெளித்துறை மிஷன் அண்ட் ப்ரோக்ராம்காக செலக்ட் பண்ணப்பட்ட இந்த 4 வீரர்கள் கைஸ் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். போன 4-5 மாதமாக இவங்களுடைய பேச்சு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா மிக பிரம்மாண்டமாக மோட்டிவேஷனல் ஃபேக்டராகவும் பார்க்கப்படுகிறது, சரிங்களா? ஸோ இதில் லிஸ்ட்டாக இருக்கிற 4 இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனால் ப்ளஸ் ராஸ்காஸ்மாஸ் ரஷ்யன் காஸ்மோனட்ஸ்னால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆஸ்ட்ரோனாட்ஸ் தான் இவங்க. ஸோ இவங்க பேர் என்னன்றது நான் படிக்கிறேன். ஸோ குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அண்ட் நெக்ஸ்ட் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கட் பிரதா, அண்ட் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. ஸோ இவங்க 4 பேர் தான் கைஸ் நம்ம இந்தியாவில் செலக்ட் ஆகியிருக்கிற த மோஸ்ட் இன்சேன்லி அண்ட் ரிக்ரெஸ்லி ட்ரெயின்ட் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஃபார் ககன்யான் மிஷன். ஸோ இந்த மிஷன்லேயே இன்னொரு அக்ரிமெண்ட்டும் இந்தியாவும் யூஎஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை விசிட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் குழந்தைங்களோ +2 முடித்தவங்களோ இல்லை உங்கள் சொந்த பந்தங்க யாருன்னா கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்து இந்திய நாட்டுக்கான பாதுகாப்பு படையில் சேரணும், அதே மாதிரி விண்வெளித்துறையில் சேரணும் அப்படின்னாக்கா இந்த குறிப்பை வந்து குறித்து வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பைலட்டாக ஆகணும் அப்படின்னாக்கா 2 வகை இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் மூலிமா, இன்னொன்று ப்ரைவேட் மூலிமா. ஸோ ப்ரைவேட் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பர்சனலாக ஃபீஸ் பே பண்ணி கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கலாம். பட் வேறஸ் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஃபைட்டர் பைலட்டு இல்லை பைலட் இல்லை டிரான்ஸ்போர்ட் பைலட் ஆகணும் அப்படின்னாக்கா ஸோ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு மையம் அகாடமின்னு சொல்லுவாங்க, பூனேல மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்திய அரசாங்கத்தால் பயிற்சி வைக்கப்பட்ட விமானப்படை வீரர்கள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா விண்வெளித்துறையில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ முதல்ல அதில் சேரணும் அப்படின்னாக்கா நம்ம வருடம் 2 முறை நடக்கிற இந்த NDA எக்ஸாமை கிளியர் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த குறிப்பு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நேஷ்னாலிட்டி சிட்டிசன் இந்தியனாக இருக்கணும். ஆண் மற்றும் பெண் பாலினம் இருவருமே பார்த்திங்கனாக்கா இதுக்கு அப்ளை பண்ணாங்க. ஸோ போன 2 வருஷமாக தான் பார்த்திங்கனாக்கா NDAவில் இந்த உமன்ஸ் என்ட்ரி இருக்குது. 75 ஆண்டு காலமாக பார்த்திங்கனாக்கா உமன்ஸை பர்மிட் பண்ணல இது வரைக்கும், சரிங்களா? ஸோ வயது வரம்பு பார்த்திங்கனாக்கா 16.5லேருந்து 19.5 இருக்கணும் ஏஜ், சரிங்களா? அதே மாதிரி அவங்க அன்மேரிடு சிட்டிசனாக இருக்கணும். ஸோ NDAவில் சேர்கிற எல்லா கேடட்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பெர்மனன்ட் கமிஷன், அதாவது 30லேருந்து 40 ஆண்டு காலம் நாட்டுக்காக சேவை செய்யலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10+2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா? +2ல் போர்டு எக்ஸாம் அப்பியர் ஆனவங்களும் இதில் அட்டன் பண்ணலாம். +2 பாஸ் பண்ணி காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம். ஸோ வயது வரும் பார்த்திங்கனாக்கா 16.5 to 19.5 நடுவில். ஸோ NDAன்னா என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் இது வரைக்கும் தமிழகத்தில் நிறைய பேருக்கு பரிச்சயம் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன தொகுப்பு காணொலி வந்து இந்த வீடியோ உங்களுக்காக பரிசாட்டுப்படுறது, பார்த்துட்டு வாங்க.
மக்களே, என்டிஏ எப்படி இருக்குது அந்த வீடியோஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் +2 படிக்கிறவங்களுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஆர்மி ஆஃபீஸர், ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் பைலட் அண்ட் நேவி ஆஃபீஸராக கூட ஆகலாம். ஏன் அதுலேருந்து செலக்ட் ஆகி நீங்கள் விண்வெளி துறைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு என்ட்ரி இருக்குது. அதுதான் வந்து சிடிஎஸ் அண்ட் ஆஃப்காட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு இந்த என்ட்ரி, சரிங்களா? ஸோ வாங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சின்ன குறிப்பு தான் வந்து உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஸோ பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் என்ட்ரி இருக்குது. ஸோ வருடத்தில் யூபிஎஸ்சினால இது 2 வாட்டி நடத்தப்படுகிறது, சரிங்களா? ஸோ இதோடைய டைப் ஆஃப் கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பர்மனன்ட் கமிஷன். ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மேல் மட்டும்தான் பர்மிட் பண்ணுறாங்க. எஃப்கேட்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் ஃபீமேல் அண்ட் மேல் வந்து பர்மிட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ஏஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 24 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. அதே மாதிரி கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன், அதாவது 26லேருந்து 27 வயசு வரைக்கும் அவங்க இந்த லைசன்ஸ் வச்சுருந்தாங்கனாக்கா அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்ஃபோர்ஸ் அகாடமி தண்டிகல்ல பயிற்சிவிக்கப்படுவார்கள். அன்மேரிடாக இருக்கணும் கைஸ், சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாம். Any graduate BE BTech degree holder having passed physics and mathematics at 10+2 level. ஸோ ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி வந்து டெக்னிக்கல்ன்றனால அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து மேண்டேட்ரி சப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? ஸோ இது நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஏர்ஃபோர்ஸ்க்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்றது பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து ஏஃப்கேட் அட்மிஷன் சொல்லுவாங்க, ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், சரிங்களா? ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியனாக இருக்கணும். இதில் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை, சரிங்களா? ஸோ இது வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கணும், ட்ரைனிங் முடிகிற வரைக்கும், சரிங்களா? இதோடைய மெயின் டைப் ஆஃப் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா என்னென்னா 10லேருந்து 14 ஆண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸை நீங்கள் நாட்டுக்காக பணியாற்றலாம். நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10+2 அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷனில் 50% ஆஃப் மார்க் இன் டிசிப்ளின் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் ஆஃபரிங் பிஜி. ஸோ 50% மார்க் மேலே உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி கிராஜுவேஷனில் உங்களுக்கு 60% மேலே கூட நீங்கள் இருக்கலாம். பட் ஹையஸ்ட் மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெரிட்டில் நீங்கள் டாப்பில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் என்ட்ரி ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் ஏர்ஃபோர்ஸ் டு பிகம் அ ஃபைட்டர் பைலட் ஆர் கிரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், சரிங்களா? அண்ட் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த ஒரு சின்ன காணொலி ஏர்ஃபோர்ஸ் அகாடமி என்ன இருக்குது, எப்படி பயிற்சிக்கிறாங்கன்றது ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்காக. பார்த்துட்டு வாங்க நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அந்த ஏர்ஃபோர்ஸ் அகாடமியோடைய வீடியோ பார்த்தீங்களா? ஸோ வாங்க ஃபர்தராக இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸோடைய இன்டெப்த் டீட்டெயில்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன், சரிங்களா? இவர் வந்து கேரளாவில் திருவள்ளியாடு என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்காரு. ஸோ இவர் கரண்ட்டாக வகிக்கிற பதவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் கேப்டன் என்ற ரேங்க்கில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் செலக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா +2 முடிச்சுட்டு ஒரு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் செலக்ட் ஆயிருக்காரு. 3 வருட காலம் அங்கே பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வருட காலம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் ட்ரெயின் ஆயிருக்காரு ஆஸ் அ ஃபைட்டர் பைலட் ஆஃபீஸராக. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
என்டிஏ அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் படிச்சிருக்கும் போது முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வாட் ஆஃப் ஆனர் என்ற ஒரு மிகப்பெரிய உயரிய விருதான பெற்றவர். ஸ்வாட் ஆஃப் ஆனர்ன்றது மெரிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்கில் வரவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வாட் ஆஃப் ஆனர். அண்ட் இது வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அண்ட் நம்ம நாட்டுடைய முப்படை தளபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இப்போ வந்து டாக்டர் முர்மு தான் இருக்காங்க. சரிங்களா? திரௌபதி முர்முன்ற செகண்ட் இந்தியன் பிரசிடென்ட் உமன், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுடைய முப்படையுடைய தலைமைக்கு தளபதி அவங்க தான். சரிங்களா? ஸோ இவர் 1998 விமானப்படையில் கமிஷன் ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டர் பைலட், டெஸ்ட் பைலட், ஏ ரேங்க் ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஏ ரேங்க்னாக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த கேட்டகரி. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இவருக்கு 3000 hours ஆஃப் ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைஸ். ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ், இது கம்மி கிடையாது. சரிங்களா? இந்த வரிசையில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு சென்னையை சேர்ந்த குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் சார். சரிங்களா? ஸோ இவர் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்காரு. ஸோ இவர் வந்து தற்சமயம் குரூப் கேப்டன் ரேங்க்கில் தான் பதவி வகிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரும் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் செலக்ட் ஆகி பைலட்டாக செலக்ட் ஆனவர் தான். இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா 2003 பாசிங் அவுட் பரேடில் பிரசிடென்ட்டோடைய ஸ்வாட் ஆஃப் ஆனரும், அதாவது வால், வீர தீர செயலுக்கான வால் அது சொல்லுவாங்க பயிற்சிவிக்கலாம், அந்த வாலும் கொடுத்துருக்காங்க, வின் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பிரசிடென்ட்டோடைய கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் 1 ஆஃபீஸர் இவர். சரிங்களா? ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டர் பைலட் அண்ட் டெஸ்ட் பைலட் கேட்டகரியில் பயிற்சி வைக்கப்பட்டவர். அண்ட் இது வரைக்கும் 2900 hours ஆஃப் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இவர் தான் கைஸ் தமிழகத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் விண்வெளி வீரர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கும் இது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப். ஸோ இவர் வந்து லக்னோ உத்தரப்பிரதேஷில் பிறந்து வந்திருக்காரு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் கேப்டன் ரேங்க் தான். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் பயிற்சி விட்டு இவர் வந்து ஃபைட்டர் பைலட்டாக கமிஷன் ஆயிருக்காரு 2004 டிசம்பர் 18. சரிங்களா? ஸோ ஃபைட்டர் பைலட், டெஸ்ட் பைலட், ஃப்ளைங் இன்ஸ்ட்ரக்டர் தான் இவருடைய மொத்த ரோல் ஏர்ஃபோர்ஸில். அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 hours ஆஃப் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதே வரிசையில் 4வது விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. சரிங்களா? சுபான்ஷு சுக்லாவும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னோவை பிறந்து வளர்ந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று விங் கமாண்டர் ரேங்காக சர்வீஸில் பணியாற்றி வருகிறார். சரிங்களா? ஸோ இவர் வந்து 2006 ஜூன் 17 ஃபைட்டர் பைலட்டாகவும் கமிஷன் ஆனவர். சரிங்களா? இவரும் டெஸ்ட் பைலட் கேட்டகரியில் வரவர் தான். கிட்டத்தட்ட 2000 மணி நேரம் ஃப்ளையிங் ஹவர்ஸ் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைஸ். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் பார்த்த இந்த 4 பேருடைய டீட்டெயில்டு பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த குரூப் கேப்டன், விங் கமாண்டர் என்ற ரேங்க் வந்து ஆர்மி கர்னல் அண்ட் கேப்டன் ஆஃப் இந்தியன் நேவி அதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லப்படுகிறார். அதாவது இந்த ரேங்க்குக்கு ஈக்குவலாக கடற்படை மற்றும் தரைப்படையில் என்ன பதவி வகிக்கிறார்கள் நம்ம ஆஃபீஸர்கள், அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் ஸ்ட்ராப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ஷோல்டர் ரேங்க் ஸ்ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. அடையாளம் இது பார்த்தீங்கன்னாவே நீங்கள் சொல்லலாம் இவர் வந்து விங் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விங் கமாண்டர் ரேங்க் ஸ்ட்ராப்க்கு ஈக்குவலாக ஆர்மியில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்டினன்ட் கர்னல் சொல்லுவாங்க. அதே மாதிரி நேவி கடற்படையில் பார்த்தீங்கன்னாக்கா கமாண்டர் என்று அழைக்கப்படுவார்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன்ஷாட் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்ஃபோர்ஸில் குரூப் கேப்டன் ரேங்க் ஷோல்டர் ஸ்ட்ராப். சரிங்களா? ஸோ குரூப் கேப்டன் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்னல் சொல்லுவாங்க இந்தியன் ஆர்மியில், அதே மாதிரி கேப்டன் சொல்லுவாங்க இந்தியன் நேவியில். சரிங்களா? ஸோ இந்த ரேங்கில் வகிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டே கமாண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரமும் பதவியும் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இப்போ இந்திய விமானப்படையில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம், அதாவது காட் ஆஃப் கிரிக்கெட் என்று அழைக்கப்படுகிற சச்சின் ரமேஷ் டெண்டுல்கரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூப் கேப்டன் ஆனரரி ரேங்க் பதவி வகிக்கிறவர் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு இந்த பதவி வந்து வழங்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி கைஸ் இவங்க எல்லாருடைய டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சிரமம், ஒரு யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பயிற்சி எடுக்கப்பட்ட விமானங்கள். சரிங்களா? அந்த விமானங்கள் என்னன்றது, அதோடைய பேர் என்னன்றது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ முதல் வரிசையில் நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா BAE ஹாக் MK அட்வான்ஸ்ட் ட்ரெய்னர். ஸோ BAE வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க யூரோப்பால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ட்ரெய்னர் ஃபைட்டர் ஜெட் இது. சரிங்களா? இட்ஸ் 2 சீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரிசையில் டார்னியர் 228 ட்வின் டர்போ ப்ரொபலர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரிடைம் ரெகானன்ஸ் இல்லை ரெக்யூ ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணப்படுது.
நெக்ஸ்ட்டு இந்த கேட்டகரியில் நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டனோ AN-32 ட்வின் டர்போ ப்ரொப்பல்லர்ஸ். இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்குற பார்த்தீங்கன்னா MiG-21 பைசன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய அசுரன். சரிங்களா? 70 ஆண்டு காலமாக ஒரு விமானப்படையில் இந்த விமானம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கு கைஸ். சாதாரண விஷயம் இல்லை. MiG-21 பைசன். ஸோ குரூப் கேப்டன் அபிநந்தன் வர்தமான் வீர் சக்கராவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விமானத்தை வச்சு தான் யூஎஸோடைய F-16 ஃபைட்டரை அச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. உங்களால் நம்ப முடியுமா? உலகத்துக்கே இது வந்து தெரியும். உலகத்திலே முதல் தமிழரும் அவர் தான், முதல் இந்திய விமானப்படையோட ஃபைட்டர் பைலட்டும் அவர் தான். சரிங்களா? அதாவது ஒரு 70 வருஷம் பழமையான ஒரு விமானத்தை வச்சு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை தாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு விமானியோடைய வீரதீர செயல் தான் அண்ட் புத்திசாலித்தனம் தான் பயன்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் MiG-21 பைசன். நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம நாட்டோடைய தி பெஸ்ட் மல்டி ரோல் ஃபைட்டர்ன்ற அழைக்கப்படுகிற சுகாய் Su-30 MKI. சரிங்களா? ஸோ இது ரஷ்யாவால் டிசைன் பண்ணப்பட்டு கைஸ். ஸோ 95% ஆஃப் ஏர்ஃபோர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஜெட்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யன் பேஸ் தான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோடைய அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் த்ரூவ், பிராச்சந்த் அண்ட் லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸில் இண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய இமேஜ். ஸோ அதுக்கு முன்ன போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் இது பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வீரர்கள் எங்கே போய் விசிட் பண்ண போகிறாங்கன்றது. ஸோ என்ன கைஸ், அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஸ்பேஸ் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும், கண்ணுக்கு பிரகாசமாக இருக்கும். அதாவது உங்கள் வீட்டு குழந்தைங்களும் உங்கள் வீட்லேயும் இருக்கிற ஒரு நபர் விண்வெளிக்கு போனால் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ககன்யான் கேப்சூல். ஸோ எஸ் கைஸ், இஸ்ரோனால டிசைனுக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கேப்சூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ககன்யான். சரிங்களா? ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 வீரர்களும் ப்ளஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உமன் ரோபோட் வியோமித்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்க போகிறாங்க 2025ல். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பேஸ் மிஷனுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தி ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 10,000 to 20,000 crores வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் தே கெட் ட்ரெயின்ட் வித் தி ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி as well as from the NASA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரிங்களா? ஸோ இந்த காணொலி பார்த்துட்டு வாங்க கைஸ். ஸோ எஸ் கைஸ், ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும். நம்ம இந்தியனால் டிசைனிக்கப்பட்ட ஒரு கேப்சூல் வந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண போகுதுன்னும் போது ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு டீட்டெயில் அவுட்லைன் அண்ட் ஓவர் வியூ ககன்யான் மிஷன்னா என்ன, இப்போது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை விசிட் பண்ண போகிற அந்த 2 இந்தியன் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் கேப்டன் பாலகிருஷ்ணன் நாயர் சார் அண்ட் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணவங்களுடைய பார்த்தீங்கன்னாக்கா விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா, அசோக் சக்ரா, ஏர் கமோடோர் நிவேஷ் மல்ஹோத்ரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விண்வெளி வீரர் இப்போ இல்லை அவங்க மிஸ்ஸஸ் கல்பனா சாவ்லா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ போயிங்கால் ஸ்டார்லைனில் ட்ராவல் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தவிச்சிட்டு இருக்க வீராங்கனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸஸ் சுனிதா வில்லியம்ஸ். அவர் கூட பயணிச்சவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா கமாண்டர் வில்மர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அவர் ஆட் பண்ண போகிறது, அதாவது 4 people are getting added to the space program are Group Captain பாலகிருஷ்ணன் நாயர், Group Captain அஜித் கிருஷ்ணன், Group Captain அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. ஸோ இந்த வீரர்களுக்கு நீங்கள் நன்றி இல்லை பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி வேறு எதனா ஸ்பேஸ் ரிலேட்டட் query இல்லை ஆர்ம் ஃபோர்ஸஸ் செலெக்ஷன் ரிகார்டிங் எனி கொஷின்ஸ் இல்லை query இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ
யார் யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நான் ஆரம்பத்தில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் காட் பிளஸ்.